அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய தொழில்நுட்பம் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குழுவின் சார்பில் நடத்தப்படும் 212வது தொழில்நுட்பம் ஆகும். நமது தாய் திருநாடாம் இந்தியாவில் மானாவாரி வேளாண்மை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாய உற்பத்தியில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மானாவாரி வேளாண்மை மொத்த சாகுபடி பரப்பில் 68% மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது. இந்த 68% மானாவாரி பயிரிலிருந்து நாட்டிற்கு தேவையான 44% உணவு உற்பத்தி மானாவாரி நிலம் வழியாக கிடைக்கிறது. அதிகபட்சமாக சிறு விவசாயிகள் கொண்டே மானாவாரி நிலம் சாகுபடி செய்யப்படுகிறது. மானாவாரி விவசாயத்தை பொறுத்தவரையிலே மிக முற்போக்கு முறையாக இது கருதப்படுகிறது. இதில் அதிகபட்ச நீர் மிச்சப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்மிடம் தெரிவித்து கருத்து பரிமாற்றம் செய்திட வருகை புரிந்துள்ளார் இன்றைய தொழில்நுட்ப அலுவலர் திரு கே ராசு அவர்கள். இவர் ஓய்வு பெற்ற முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர் ஆவார். தற்போது காக்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் செயல் தலைவராக செயல்பட்டு வருகிறார். காக்ஸ் நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனமாகும். குளோபல் அக்ரி ஹார்டிகல்ச்சர் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ற பெயரில் செயல்படும் இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளும் சமூக வளர்ச்சி பணிகளும் செய்து வருகிறார். இவருடைய தகவல்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். திரு ராசு அவர்களை ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குழுமத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு ராசு சார், ப்ளீஸ் ஷேர் தி ஸ்டேஜ். ராசு சார், அன்மியூட் பண்ணிக்கீங்க. எஸ், அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பு வழங்கிய ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு தளத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் நண்பர் ஜோ அவர்களுக்கும், இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவு காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த தொழில்நுட்பமானது நம் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தளத்திலே ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மெருகூட்டப்பட்டு வருகின்றது. இது ஒரு சாதாரணமான விஷயம் என்று நான் கருதவில்லை. இந்த ஒரு நிகழ்ச்சியை நாள்தோறும் தவறாமல் வாரத்திலே ஒரு நாள் மட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமன்றி அனைத்து நாட்களிலும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மட்டுமல்லாமல் வேறு பல துறைகளிலிருந்தும் வல்லுநர்களை அழைத்து வந்து தொழில்நுட்ப கருத்துக்களை பரிமாற்றத்திற்கு ஏற்பாடு செய்வது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே கருதப்படும். அந்த வகையிலே இன்று எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு, இந்த சிறிய உரையை துவங்குவதற்கு முன் என்னுடைய பெற்றோர்களையும் தாய் மண்ணையும் வணங்கி நான் இந்த உரையை துவக்குகின்றேன்.
இன்று வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ட்ரைலேண்ட் ஃபார்மிங், அதாவது மானாவாரி சாகுபடி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் புஞ்சை சாகுபடின்னு சொல்லலாம். மானாவாரி சாகுபடி என்பது ஒரு நிலையற்ற விவசாயம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த மானாவாரி சாகுபடி மழை குறைவாக உள்ள பகுதிகளிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மானாவாரி சாகுபடி என்று சொன்னதும் நமக்கு நினைவுக்கு வருவது என்னவென்றால், ஆடு மாடுகள் வளர்ப்பது, கோழி வளர்ப்பது, ஒருங்கிணைந்த பண்ணைய சாகுபடி முறைதான் நமக்கு நினைவுக்கு வரும். ஏனென்று சொன்னால், ஒரு பயிரிலே வருமானம் இல்லை என்று சொன்னால் கூட இதர தொழில்களை செய்யும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்த மானாவாரி சாகுபடி தொழில்நுட்பம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டும், ஒரு முக்கியமான 2 தொழில்நுட்பங்களை மட்டும் சொல்லி என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மானாவாரியை பொறுத்தவரையில மொத்த சாகுபடி பரப்பு தமிழ்நாட்டிலே 6.19 லட்சம் ஹெக்டேர் ஆகும். அதில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் அளவு 10.98 லட்சம் மெட்ரிக் டன்களாகும். அதிலே 70% மானாவாரி சாகுபடிகள் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலே மேற்கொள்ளப்படுகிறது. மற்ற சாகுபடி 30% அஷ்யூர்டு இரிகேஷன் கொண்டு சாகுபடி செய்யப்படுகின்றது. இப்ப இந்த 5-6 தெற்கத்திய மாவட்டங்களிலே மானாவாரியாக சுமார் 60,000 ஹெக்டேரிலே மணிலா பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. மானாவாரி சாகுபடியை பொறுத்தவரையில, அதாவது முக்கியமாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களை பொறுத்தவரையில சிறுதானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் ஆகியவை மட்டுமே சாகுபடி செய்யப்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த பயிர்களுக்கு எந்த அளவு தண்ணீர் தேவைப்படுகிறது என்ற சிறு குறிப்புகளை பார்க்கும் பொழுது, மக்காச்சோளத்தை பொறுத்தவரையில 500 முதல் அதனுடைய பருவகாலம் முழுவதற்கும் சேர்த்து 120 நாட்கள் பருவகாலம் என்று சொன்னால் 500 மில்லிமீட்டர் முதல் 800 மில்லிமீட்டர் வரை தண்ணீர் தேவைப்படுகின்றது. சோளம் என்று சொன்னால், சோளம் மற்றும் இதர சிறுதானிய பயிர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், திணை, வரகு, சாமை போன்ற சிறுதானிய பயிர்களுக்கு 450 முதல் 650 மில்லிமீட்டர் வரை தண்ணீர் தேவைப்படுகின்றது. சோயா பீன்ஸை பொறுத்தவரையில் 450 700 மில்லிமீட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. சூரியகாந்தி பயிரை பொறுத்தவரையில 600 1000 மில்லிமீட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதாவது ரெயின்ஃபெட் ஃபார்மிங்னா சொன்னா 25 டு அங்க வெப்பநிலையை பார்க்கும்போது 25 to 30 டிகிரி செல்சியஸ்ல பயிர்கள் விளைவிக்கக்கூடும். பெரும்பாலும் மணல் பாங்கான நிலங்களிலும்
ஷாலோ பிளாக் சாயிலுமே இந்த மானாவாரி சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சிறுதானிய பயிர்களை பொறுத்தவரையில வாட்டர் குறைவாக உள்ள பகுதிகளிலும் வறட்சியான பகுதிகளிலும் சாகுபடி செய்யப்படுகின்றது. அதே சமயத்திலே வாட்டர் கன்சம்ஷன் என்று பார்க்கும்பொழுது 70% மட்டுமே மற்ற கிராப்பை கம்பேர் பண்ணும்பொழுது 70% மட்டுமே தண்ணீர் அளவு தேவைப்படுகின்றது. இடுபொருட்களை பொறுத்தவரையில குறைந்த அளவு இடுபொருட்களே தேவைப்படுகின்றது. பூச்சி மருந்துகளை பொறுத்தவரையில பெரும்பாலும் பூச்சி மருந்துகளுக்கு தேவையே இருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை போன்ற பயிர்களை இந்த சூழ்நிலைகளிலே அதிகமாக சாகுபடி செய்யப்படுகின்றது. முக்கியமான தொழில்நுட்பம் என்று சொன்னால் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில அதாவது மானாவாரி பயிர்களிலே கடைபிடிக்கக்கூடிய 2 முக்கியமான தொழில்நுட்பங்களை பார்க்கலாம். ஒன்று சீடு ஹார்டனிங், விதையை கடினப்படுத்துதல். 2 enriched farmyard manure அப்ளிகேஷன். விதை கடினப்படுத்துதல் என்பது ஒரு மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற மிக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாகும். ஏனென்று சொன்னால் அதாவது விதையை விதைத்த பிறகு தண்ணீர் பற்றாக்குறை, அதாவது ஈரப்பதம் இல்லை என்று சொன்னாலும் இந்த விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி செய்யும் பொழுது சிறிது காலம் கழித்து மழை பெய்யும் பொழுது முளைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உதாரணத்திற்கு ஒரு விதையை விதைத்து ஒரு வாரத்திற்குள் 4-5 நாட்களில் முளைக்கக்கூடிய விதையானது இந்த விதை கடினப்படுத்தல் செய்யும் பொழுது சுமார் ஒரு 20 அல்லது 25 நாட்கள் கூட அந்த வறட்சியை தாங்கி திரும்பவும் மாய்ச்சர் கிடைக்கும் பொழுது முளைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அதுல அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது சீட் ஹார்டனிங் அப்படின்னு சொன்னோம்னா இது பிசியலாஜிக்கல் ப்ரீ கண்டிஷனிங் ஆஃப் த சீட் பை ஹைட்ரேஷன் டு வித்ஸ்டாண்ட் drought அண்டர் ரெயின்ஃபெட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா soak the seed in water or chemical solution for definite duration in proper seed to solution ratio. அதுக்கப்புறம் shade drying to bring back the moisture content அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான அட்வான்டேஜஸ் என்ன? It increases the speed of germination and germination percentage. சார் தமிழ் சொல்லுங்க சார். சரிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, சோ அது கொஞ்சம் சிரமமா இருக்கு கேக்குறவங்களுக்கு. சரி. விதை முளைப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். சில வேர்ட்ஸ் நாம கொஞ்சம் சொல்றது தமிழ் சொல்றது கஷ்டமா இருக்குன்றதா சொல்றோம். விதையினுடைய முளைப்பு திறன், முளைப்பு சதவீதத்தையும் அதனுடைய சீட் விகர்னு சொல்றோம், அதனுடைய தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுது. வீரியம். அதே சமயத்துல வேர்களுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துது. பூக்கும் தருணம் 2 அல்லது 3 நாட்கள் முன்னதாகவே பூக்கும் தன்மை கொண்டிருக்கும். ஒரே சீரான சீட் செட், விதை பிடிக்கக்கூடியது ஒரே சீராக இருக்கும். விதை பிடிப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மெச்சூரிட்டி, வளர்ச்சி பருவமும் சீராக இருக்கும்.
அதே நேரத்தில் வந்து மகசூலை வந்து அதிகரிக்கக்கூடியது. இத்தகைய நன்மைகள் வந்து நமக்கு, அதாவது விதை கடினப்படுத்துதல்ல இந்த நன்மைகள் எல்லாம் இருக்கு. முக்கியமா வந்து பார்க்க போனோம்னா, அதாவது சில முக்கியமான பயிர்கள்ல வந்து விதை கடினப்படுத்துதல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி இப்ப சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்து கம்புக்கு வந்து விதை கடினப்படுத்துதலுக்கு வந்து 2% பொட்டாசியம் குளோரைடு எடுத்துக்கணும். 2% பொட்டாசியம் குளோரைடு. அதை வந்து 20 கிராம் சால்ட், பொட்டாசியம் குளோரைடு, அதை வந்து 1000 ml ஆஃப் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல வந்து 1 kg விதையை வந்து எடுத்து இந்த சொல்யூஷன்ல ஒரு 650 ml எடுத்துக்கிட்டு அதுல வந்து 1 kg சீடை வந்து நாம வந்து சோக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 10 மணி நேரத்துக்கு நாம வந்து அந்த விதைய அதுல அந்த சொல்யூஷன்ல வச்சிருக்கணும். வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 10 hours 10 மணிக்கு நேரத்துக்கு பிறகு அதை எடுத்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்து அதை சீடை ட்ரை பண்ணி அதை நாம வந்து சோக் பண்ணணும். இது வந்து அதாவது கம்புக்கு வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இது வந்து விதை கடினப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம்புல வந்து விதை கடினப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம சொன்ன மெத்தடு 2% பொட்டாசியம் குளோரைடு அதை எடுத்துக்கிட்டா இதை வந்து 2% எப்படி சார்? இப்ப கிலோ அந்த மாதிரி சொல்லுங்க சார். அதாங்க 2% இப்ப சொன்னேன். 20 கிராம் நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். 20 கிராம் வந்து பொட்டாசியம் குளோரைடு வந்து 1 லிட்டர் வாட்டர்ல வந்து கரைச்சிக்கிட்டோம்னா சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? அந்த சொல்யூஷன்ல வந்து 1 kg சீடை வந்து அந்த சொல்யூஷன்ல 650 ml எடுத்துக்கிட்டு 1 கிலோ விதையை வந்து அதுல நாம வந்து அந்த சொல்யூஷன்ல அப்ளை பண்ணி 10 மணி நேரம் வச்சிருக்கணும். கரெக்டா? 10 hours. ஓகே சார். ஆஃப்டர் 10 hours பொட்டாசியம் குளோரைடு கிடைக்கும். இல்ல மியூரேட் ஆஃப் பொட்டாசியம், அது மியூரேட் ஆஃப் பொட்டாசியம் நம்ம ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றோம் இல்லையா சார்? பொட்டாசியம் வந்தா மியூரேட் ஆஃப் பொட்டாசியம். இல்ல இருங்க, அதுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க இதெல்லாம் முடிச்ச போது கேக்குறீங்களா? சரி சார். ஓகே ஓகே. ஹலோ, உங்க பேர் என்னங்க சார்? ஓகே சார், பொன்ராஜ். ஐ வில் கால் யூ. தம்பி உங்க பேர் என்ன? பொன்ராஜ். சரி சரி, ஐ வில் கால் யூ. ஓகே ஓகே. ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் செஷன், ஏன்னா இப்ப இது பண்ணீங்கன்னா இப்ப டைம் முடிஞ்சு போச்சு. அவர் கொடுத்த 20 minutes ஓவர். அதனால இத முடிச்சிடறேன். நான் இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து we'll have a detailed discussion about this. ஓகே சார்? எஸ், ப்ளீஸ் ஃபாலோ மீ. அடுத்தது வந்து சொர்க்கம். சோளத்தை பொறுத்தவரையில 2% பொட்டாசியம் குளோரைடுன்னு சொல்லிட்டோம். பொட்டாசியம் குளோரைடு கிடைக்கும். பொட்டாசியம் குளோரைடு இஸ் அவைலபிள் இன் மெடிக்கல் ஷாப் ஆர் அதர்வைஸ் இன் பெஸ்டிசைட் ஷாப். ஓகே, அதனால 2% பொட்டாசியம் குளோரைடு எடுத்துங்க, சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதே மாதிரியே அதுல வந்து 650 ml சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு சொர்க்கம் 1 கிலோ சொர்க்கம் விதைய 16 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 கிலோ சொர்க்கம் விதைய 16 மணி நேரம் ஊற வச்சு ஆஃப்டர் தட் அதை வந்து நார்மல் கண்டிஷனுக்கு சீடை கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் we are going to sow the seeds. That is the procedure for சொர்க்கம். காட்டனுக்கு அதே மாதிரி தான். 2% பொட்டாசியம் குளோரைடு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணோம். 650 ml சொல்யூஷன் 10 hours சோக் பண்ணணும். அந்த சொல்யூஷன்ல சோக் பண்ணி அதுக்கப்புறம் நாம வந்து அதை நார்மல் கண்டிஷனுக்கு ட்ரை பண்ணி அப்புறம் சோக் பண்ணணும். அதே மாதிரி சன்ஃபிளவர் 2% பொட்டாசியம் குளோரைடு. This is the important technology in dryland farming. This is the only important technology in dryland farming. அதனால சன்ஃபிளவருக்கு 2% பொட்டாசியம் குளோரைடு
prepare a solution and 650 ml, take 650 ml of solution and soak it for 12 hours. அந்த 12 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சீடை வந்து நாம வந்து சோக் பண்ணணும். அதே மாதிரி பிளாக் கிராமுக்கும் பல்சஸை பொறுத்தவரையில இதுல என்னன்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்றோம். 100 parts per million zinc sulfate and 100 parts per million manganese sulfate. அதுக்கு எப்படின்னா 1000 milligram salt in 1000 ml water. அதுல வந்து என்ன பண்ணணும், 1 kg சீடை எடுத்து சோக் பண்ணணும். 1 kg சீடை அதுல அந்த சொல்யூஷன்ல ஒரு 700 ml எடுத்துக்கிட்டு இந்த 1 kg சீடை வந்து பல்சஸ் சீடை வந்து சோக் பண்ணி 6 மணி நேரம் சோக் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நார்மல் கண்டிஷனுக்கு ட்ரை பண்ணி நான் வந்து சீட்ஸ் வந்து சோக் பண்ணணும். பிளாக் கிராம் கிரீன் கிராமுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுக்கு வந்து என்ன சொல்றோம்னா சிங்க் சல்ஃபேட்டு மேங்கனீஸ் சல்ஃபேட்டு ரெண்டும் சேர்த்துக்க சொல்றாங்க. சிங்க் சல்ஃபேட்டையும் மேங்கனீஸ் சல்ஃபேட்டையும் சேர்த்து பண்ணி இதை பண்ண வேண்டியிருக்கு. ராகியை பொறுத்தவரையில 0.2% சோடியம் குளோரைடு. இந்த 0.2% சோடியம் குளோரைடு எப்படி தயார் பண்ணணும்னு சொன்னா அதை டிசால்வ் 2 கிராம் ஆஃப் சால்ட். இந்த சோடியம் குளோரைடு சால்ட் 2 கிராம் 1000 ml ஆஃப் வாட்டர் 1 லிட்டர் வாட்டர். அந்த 1 kg சீடை வந்து அதை நாம் வந்து 6 hours சோக் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் கண்டிஷன்ல வந்து அதை நாம் வந்து சோ பண்ண வேண்டியிருக்கு. கிரவுண்ட்நட்டை பொறுத்தவரையில 0.5% கால்சியம் குளோரைடு, அதாவது 5 கிராம் கால்சியம் குளோரைடு எடுத்துக்கணும். அதை வந்து நாம 1 லிட்டர் வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணணும். அதுல வந்து எவ்வளவு 300 ml ஆஃப் சொல்யூஷனை எடுத்து அதுல 1 kg சீடை வந்து நாம வந்து சோக் பண்ணணும். 4 hours சோக் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாம இந்த சீட்ஸை வந்து சோக் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங்ல உள்ள ஒரு முக்கியமான டெக்னாலஜி. சீட் ஹார்டனிங் தான் வந்து. ஏன்னு சொன்னா ட்ரைலேண்ட் ஃபார்மிங்ன்றது வந்து எங்க வந்து 750 ml-க்கு கம்மியா எம்எம்க்கு கம்மியா வந்து ரெயின்ஃபால் இருக்கோ அந்த ஏரியாவில் தான் இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங் வந்து பிராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நாம இந்த முக்கியமான வந்து ஒரு தொழில்நுட்பத்தை நாம வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டோம்னா அதுல என்ரிச்டு ஃபார்ம்யார்ட் மென்யூர். என்ரிச்டு ஃபார்ம்யார்ட் மென்யூர்னா என்ன? ஊட்டமேற்றிய தொழு உரம்னு சொல்லலாம். முக்கியமா வந்து நாம வந்து இந்த மானாவாரி சாகுபடியை பொறுத்தவரையில அதிகமா வந்து உரம் போடும் முறை கிடையாது. ஏன் உரம் போடல அப்படின்னு சொன்னோம்னா தேர் இஸ் நோ அஷ்யூர்ட் வாட்டர். வாட்டர் வந்து தண்ணீர் வந்து நமக்கு வந்து ஒரு நிலையானதாக இல்லை. அதாவது சாயில்ல வந்து இருக்கக்கூடிய ரெசிடுவல் மாய்ச்சர் என்று சொல்லக்கூடிய ஓரளவு குறைந்த அளவு மாய்ச்சரை வச்சுதான் நாம வந்து கிராப்பே வந்து நாம கல்டிவேட் பண்றோம். அதனால இப்ப இந்த உரங்கள்லாம் வந்து பயிர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஓரளவு வந்து மாய்ச்சர், ஆப்டிமம் மாய்ச்சர் இருக்கணும். அந்த மாய்ச்சர் வந்து நமக்கு வந்து நாம எதிர்பார்க்கிற அளவு இந்த ரெயின்ஃபெட் ஃபார்மிங்ல கிடைக்காத காரணத்தால அதிகமா வந்து நாம ஃபெர்டிலைசர் உபயோகப்படுத்துறது கிடையாது. அதே சமயத்துல ஃபார்மர்ஸனுடைய நம்ம முக்கிய நோக்கம் வந்து ஃபார்மர்ஸனுடைய செலவு குறைக்கணும் அப்படின்றதா ரொம்ப முக்கியமான நோக்கம். அதனால நாம என்ன பண்றோம், இந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்தை தயாரிச்சு அதை வந்து நாம வந்து சாதாரண தொழு உரம்னு சொல்லும் பொழுது ஒரு ஹெக்டேருக்கு அதாவது 12 டன் வந்து நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும். 12 டன். ஆனா அதே சமயத்துல இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம்னா இதை எப்படி நாம தயாரிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம்.
ஒரு கார்ட்லோடு வந்து பசு எரு, நல்ல மக்கிய எரு, பசு எரு, ஒரு ஃபார்மேட் மெனூர் கவுடங் வந்து நமக்கு ஒரு கார்ட்லோடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் வந்து சூப்பர் 5 கிலோ, பொட்டாஷ் வந்து 5 கிலோ, யூரியா 5 கிலோ, ஒரு அப்புறம் சாயில் நல்ல ஃபீல்டு சாயில் வந்து ஒரு 1/4 பேக், அது கூட ஒரு கைப்பிடி அளவு கால்சியம். இதை எல்லாத்தையும் நல்லா தரவா மிக்ஸ் பண்ணி இத நல்ல நிழலான பகுதியில வந்து நாம குமிச்சு வச்சிருக்கணும். குமிச்சு வச்சு 15 days வந்து நாம இத வைக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த தொழு எருவானது ஊட்டமேற்றிய தொழு உரவாக இத வந்து நல்லா வந்து நாம மிக்ஸ் பண்ணி தரவா மிக்ஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருக்கலாம். 15 daysக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருந்தோம்னு சொன்னா நமக்கு இது வந்து ஒரு 15 days கழிச்சு இது எப்ப நாம தயார் பண்ணணும், அதாவது வயலில் இடுவதற்கு 15 நாட்களுக்கு முன்பாகவே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். 15 நாட்களுக்கு முன்பாக தயார் செய்து நமக்கு வந்து 1 ஏக்கருக்கு ஒரு வண்டி அளவு போதுமானது. நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 ஏக்கருக்கு நாம தொழு எருன்னு போடும்போது 5 டன் வந்து நாம வந்து உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் 5 டன்னுக்கு பதிலாக நாம் இப்பொழுது 1 டன்னு மட்டுமே நாம வந்து ஒரு கார்ட்லோட் மட்டுமே நாம வந்து பயன்படுத்துறோம். அந்த கார்ட்லோடே அதுவே போதுமான அளவு என்று சொல்லப்படுகிறது. இதுவே மகசூல் அதிகரிக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து செலவு குறைக்கணும். அதே சமயத்துல அதாவது செலவு குறைக்கிறோம்னு சொன்னாக்கா வந்து எல்லாமே குறையும். அதாவது காஸ்ட் ஆஃப் ஃபார்ம்யார்ட் மெனூர்ல இருந்து, காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, காஸ்ட் ஆஃப் லேபர்ல இருந்து, அப்ளிகேஷன் லேபர் அப்ளை பண்றதுக்குரிய லேபர் காஸ்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு வந்து குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இத வந்து நாம இந்த என்ரிச்டு ஃபார்ம்யார்ட் மெனூர் தொழில்நுட்பத்தை வந்து நாம முக்கியமா நாம வந்து கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அந்த என்ரிச்டு ஃபார்ம்யார்ட் மெனூரை பொறுத்தவரையில இது வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல நான்குநேரி தாலுகா, ராதாபுரம் தாலுகா நல்லா வந்து கண்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி நல்ல வந்து அங்க வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 2 தொழில்நுட்பத்தையும் நாம வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக இதை தவிர நாம அதாவது இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங்ல வந்து நிறைய வந்து நமக்கு அன்சர்டனிட்டி இருக்கு. அன்சர்டனிட்டின்னு சொல்லும்போது இது வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நிலையில்லாத தன்மை இருக்கு. இதுல வந்து கிராப் ஃபெயிலியர் வந்து நமக்கு வந்து ரொம்ப காமன் பிராக்டிஸ். இதுல என்னன்னா வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, எதனால வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்றது வந்து பார்க்கும்போது, அதாவது இதுல வந்து நாம இந்த மாதிரி வந்து சூழ்நிலையில அஷ்யூர்டு ரெயின்ஃபால், அஷ்யூர்டு இரிகேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம வந்து ஷார்ட் டியூரேஷன் கிராப்பை தான் நம்ம வந்து சாகுபடி பண்ணணும். ஷார்ட் டியூரேஷன் கிராப்னு சொன்னோம்னா நாம இப்ப சொன்ன இந்த மில்லட்ஸ், மைனர் மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ், அப்புறம் வந்து பல்சஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 65 நாட்கள் இருந்து 120 நாட்களுக்குள் நாம் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களாகும். இதுல அதனால்தான் சொல்றோம், நாம வந்து இந்த ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ் மட்டும் நாம வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்றத சொல்றோம். இதுல வந்து இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங்ல வந்து
எதனால வந்து நமக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அதாவது பருவம் தவறிய மழை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல வந்து prolonged dry spell during the crop period. பயிர் முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு இந்த ட்ரை பீரியட் வந்து அதிகரிச்சுட்டே போகும். நமக்கு வந்து நம்ம எப்படின்னா, நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்றோம். நமக்கு கரெக்டா சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்ப ஓரளவு செட் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்ப இந்த பயிர்களை வந்து நாம வந்து சாகுபடி செய்யும் பொழுது இப்பொழுது பெய்ந்த மழை வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கோ அல்லது 1.5 மாதத்திற்கோ தாங்கும். அதற்குள்ள வந்து இன்னொரு மழை வந்துடும். நமக்கு இன்னொரு மழை வரும்பொழுது நமக்கு ஓரளவு வந்து பயிரை வந்து நாம சாகுபடி செய்து அறுவடைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் நாம பயிர் நம்ம ஈல்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, குறைந்த அளவு ஈரத்தன்மை வந்து ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது மாய்ச்சர் ஈரத்தன்மையை வந்து கடத்தக்கூடிய தன்மை வந்து கம்மியா இருக்கிறது. சாயிலை பொறுத்தவரையில என்ன ஆகும்னாக்கா, லோ ஃபெர்டிலிட்டி சாயில், அதாவது சத்துக்கள் வந்து குறைவாக உள்ள சாயில். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ட்ரைலேண்ட் ஃபார்மிங்ல வந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங் சோன்ஸை பொறுத்தவரையில இது எப்படி வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து டேக்கிள் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த மழையும் எவாபரேஷனும் ஃப்ரம் சாயில்ல இருந்து அதை பயிர்களால வந்து சமநிலைப்படுத்துகிறது. மழை பெஞ்சு ஈரம் இருக்கு. அதே சமயத்துல சாயில இருக்கக்கூடிய மாய்ச்சர் வந்து எவாபரேஷன் ஆகுது. இதை வந்து பயிரே வந்து நமக்கு வந்து சமநிலைப்படுத்துகிறது. அதனால்தான் நமக்கு வந்து அந்த இதுல வந்து சாகுபடி செய்ய ஏற்ற சூழ்நிலை நமக்கு அமைது. ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு இண்டெக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம்ல வந்து டிராபிக்கல் மிதவெப்ப மண்டலத்துல அதுல ஏரிடிட்டி இண்டெக்ஸ் சொல்றாங்க. அதுல 0.65% இருந்ததுனாக்கா அதெல்லாம் வந்து ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்றத இதுல கேட்டகரியில கொண்டு வந்திருக்காங்க. 0.65 யுனைடெட் நேஷன் என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம்ல. அதே சமயத்துல இந்தியா லெவல்ல கண்ட்ரி லெவல்ல பார்த்தோம்னா, அலுவியல் சாயில் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாக் சாயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து அதிக ஏரியாவில் கவர் ஆயிருக்குன்றது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது நார்தர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்தவரையில வீட்டு, மெய்ஸ், பீன்ஸ், சன்ஃபிளவர் இந்த கிராப்லாம் வந்து ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் பொறுத்தவரையில 230 mm ரெயின்ஃபால் தான் ஒரு வருஷத்துக்கு. அந்த ஏரியாவிலே இந்த கிராப் எல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம இதை பொறுத்தவரையில, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நமக்கு வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 1060 mm. அது வந்து இப்ப இந்த ரெயின்ஃபால் வந்து நமக்கு வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டுன்னா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல கிடைக்கக்கூடிய ரெயினோ, சவுத் வெஸ்ட் மான்சூன்ல கிடைக்கக்கூடிய ரெயினோ சேர்த்து நமக்கு வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபால் 1060 mm. இந்த மழையளவு நமக்கு வந்து கிடைக்கும் பட்சத்துல நமக்கு ரெயின்ஃபெட் கிராப்பும் சரி,
இரிகேட்டட் கிராப்பும் சரி ஓரளவு நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நாம இந்த ரெயின்ஃபெட் ஃபார்மிங் பொறுத்தவரையில அதாவது ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் முறையில தான் நம்ம வந்து கடைபிடிக்கும் பொழுது நமக்கு வந்து கிராப் ஃபெயிலியர் என்னும் பொழுது நமக்கு கால்நடைகள் மூலம் வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. நாம் அதிகமா வந்து முக்கியமா அதுல எல்லா சிறு குறு விவசாயிகள் தான் அதிகமா இருக்கும். சிறு குறு விவசாயிகள் இருக்கும் பொழுது செலவை வந்து குறைத்து அதிகமாக லாபம் எடுப்பதற்கு என்னென்ன வழி அப்படின்றத வந்து நாம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த நான் சொன்ன ரெண்டு முக்கியமான சீட் ஹார்டனிங் அண்ட் எந்திரிச்சு ஃபார்ம்யார்ட் மென்யூர் ரெண்டு முக்கியமான தொழில்நுட்பங்கள் தான் வந்து இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங்ல வந்து நாம கடைபிடிக்கும் பொழுது செலவுகளை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு சிறிய வாய்ப்புக்கு நண்பர் ஜோ அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கிய மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மானாவாரி சாகுபடி தான் நமது இந்திய நாட்டின் அதாவது விவசாயத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது மானாவாரி சாகுபடி. நான் ஏற்கனவே சொன்னது போல சாகுபடி பரப்புகளிலே 68% வந்து மானாவாரியாகத்தான் சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த 68% மானாவாரி பயிரிலிருந்து 44% உணவு உற்பத்தி ஆகிறது. எனவே இது வந்து மானாவாரி சாகுபடி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்திய தாய் திருநாட்டில். அதனால அதுக்கு மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் நாம கையாள வேண்டிய தொழில்நுட்பங்களான விதை நேர்த்தி முறைகளை தொடர்பாகவும் என்ரிச் ஃபார்ம்யார்ட் மென்யூர் ஊட்டமேற்றிய தொழுவுரம் தயார் செய்து வழங்குவது தொடர்பாகவும் நல்ல ஒரு கருத்துரை அளித்தார்கள் திரு ராசு அவர்கள். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம். இதில் ஏற்படும் சந்தேகங்களை சார் சொன்னதுல உள்ள சந்தேகங்களாகவும் இருக்கலாம், இதர தொழில்நுட்பங்கள் தொடர்பாக இதர மானாவாரி தொழில்நுட்பங்கள் அல்லது மானாவாரி சாவடி தொடர்பான சந்தேகங்கள் ஏதும் இருப்பினும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திரு கந்தசாமி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது சார். திரு ராஜ் அவர்களுக்குரிய பாணியில் இன்றைய தினம் ட்ரைலேண்ட் ஃபார்மிங்ல அதாவது விதையை வலுப்படுத்த விதை நேர்த்தி செய்வது எப்படி என்கின்ற அருமையான தகவல்களை மிகவும் சுருக்கமான முறையில் இன்றைய தினத்திலே தெளிவாக தெளிவுபடுத்தினார். ஆனால் அவர் கூறிய அறிவுரைகள் எல்லாம் விவசாயிகள் எந்த அளவுக்கு அதை தங்கள் நிலத்திலே பயன்படுத்தினார் என்று தெரிகிறது. மேலும் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் மக்காச்சோளம் மானாவாரி பயிர்கள், அதுவும் மக்காச்சோளம் ஹைபிரிட் ரகம் ஒட்டு மக்காச்சோளம் மிக அதிகமான அளவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை பயிரிடப்படுகிறது. திரு ராஜவர்கள் மக்காச்சோளம் பற்றி அந்த சீட் ஹார்டனிங், விதையை வலுப்படுத்துதல், விதை வீரியத்தை அதிகப்படுத்துதல் போன்ற தகவல் மக்காச்சோளத்தில் சொல்லவில்லை. அப்படி ஒரு தகவல் இருந்தால் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்காச்சோளத்தை பொறுத்தவரையில நாம வந்து சீடு ஹார்டனிங்க்கு வந்து அதே டெக்னாலஜி, அதாவது வந்து பொட்டாசியம் குளோரைடு 2% பொட்டாசியம் குளோரைடு அதை வந்து ஒரு 20 கிராம் பொட்டாசியம் குளோரைடை வந்து 1 லிட்டர் வாட்டர்ல டிசால்வ் பண்ணி அதுல வந்து ஒரு 650 ml எடுத்துக்கிட்டு அந்த சொல்யூஷன்ல 1 kg சீடை வந்து 10 hours சோக் பண்ணணும். 10 hours சோக் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 hours
அதை வெளியில எடுத்து ஷேட் ட்ரை பண்ணி நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து இத வந்து நாம சீட்ஸை சோ பண்ணலாம் சார். இதான் சார் இதுக்கு வந்து சீட் ஹார்டனிங் பொறுத்தவரை விதை கடினப்படுத்தல் கேஸுக்கு இதான் சார். பொட்டாசியம் குளோரைடு பதிலா மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் பயன்படுத்தலாமா? மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இல்ல சார், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கிடையாது. பயன்படுத்தலாமான்னு கேக்குறேன். இல்ல, பயன்படுத்த கூடாது. பரிந்துரை இல்லை, பரிந்துரை இல்லை. சொல்லுங்க சார் ராசு சார். மக்காச்சோளத்திற்கு கேசிஎல் பொட்டாஷ் உரம் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் பரிந்துரை ஏதும் இல்லை. வேற ஏதாச்சும் கேள்விகள்? பாலசெல்வி சார் ஒரு கேள்வி கேக்குறாங்க, பொன்ராஜ் சார் ஒரு கேள்வி கேக்குறாங்க. பொன்ராஜ் சார் ப்ளீஸ். சார் தேங்க்யூ சார். மரப்பயிரை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நமக்கு மானாவாரியில அது கொஞ்சம் மரங்கள் வளர்க்கலாம், நிறைய லேண்ட்ஸ் இருக்கு நமக்கு. மரப்பயிர் ஏதாவது பண்ண முடியுமா? என்னென்ன பயிர்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தீங்கன்னா. அதாவது சார் ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் சாரி ஃபார் இன்டராக்டிங். அதாவது மரப்பயிர்களுக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தனியாக ஒரு வெபினார் நடந்தது. அதனால ஒரு கழித்த பிறகு நாம வந்து அதை இது பண்ணலாம். சரி ஓகே. கிராப்ஸ்க்கான சரி பயிரப்படுகின்றன. நன்றி. ஓகே, நன்றி. மரப்பயிர்னு சொன்னா சார், நமக்கு வந்து மரப்பயிரை பொறுத்த வரையில இப்ப நம்ம இதே எடுத்துங்க, சவுண்டல் இருக்குல்ல, சவுண்டல். ஆமா, சவுண்டல் வந்து நாம செய்யலாம் சார். அது வந்து நல்ல, அதாவது டிம்பர் வேல்யூவாகவும் பயன்படும், எரிபொருளாகவும் பயன்படும். அதே சமயத்துல நமக்கு வந்து அது மாடு, அதாவது கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படக்கூடியது சவுண்டல். நீங்க சொல்றது வந்து சார் அது நம்ம சுபாபுல் தானே சார்? சுபாபுல் வந்து ஒரு, அதாவது ட்ரைலேண்டுக்கு ஏத்த வந்து ஒரு அருமையான ஒரு மரப்பயிர். அதை நாம வந்து தாராளமா செய்யலாம். தீவனமோ நீங்க ஆடு மாடுக்கு தீவனம் பண்ணிக்கலாம். இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? யூக்கலிப்டஸ், வாட் அபௌட் யூக்கலிப்டஸ்? யூக்கலிப்டஸ் நிறைய அது வாட்டரை குடிக்குதுன்னு சொல்றாங்களா, தண்ணீரை. அது there is already something is going on against that crop இல்லையா? அது யூக்கலிப்டஸ் பொறுத்த வரையில நீங்க வந்து ஒன்ஸ் ஸ்டோப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. வாட்டர் ரெக்யர்மெண்ட் இஸ் வெரி லெஸ். கரெக்ட் தான். சரி, ரைட். வாட்டர் ரெக்யர்மெண்ட் அது வந்து அது வந்து இப்ப உங்களுக்கு வந்து அதாவது கேஷ்யூர்னா வந்து எங்க வந்து நமக்கு இதுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல வந்து பேப்பர் மில்லோ வுட் இந்த மாதிரி. சரி. ஆமா சார். சரிங்க. ஓகே. நான் ஸ்பெசிஃபிக்கா நான் கேக்குறேன். அப்ப we will discuss சார். ஓகே, thank you. அந்த இடத்தை பார்த்து சொன்னா தான் உங்களுக்கு may give you correct ஐடியா. நீங்க உங்க ஃபீல்ட் விசிட் பண்றதா சார்? ஆமா சார், அப்ப பண்ணுவோம் சார். என் தம்பிக்கு ஒரு 5 ஏக்கர் வாங்கி வச்சிருக்கான், நியர் ஆலங்குளம். 5 ஏக்கர் உங்க பேட்டை வரேன். இல்ல பேட்டை. ஆமா, பேட்டை தான். பேட்டை நெல்லுவயல் சார். நானும் வாங்க இந்த கொரோனா முடியட்டும். அவசியம் வரேங்க. கண்டிப்பா வாங்க. நானும் ஜோசாரும் உங்க பேட்டைக்கு வரோம். வாங்க பேட்டையில வரோம். ஏன்னா நான் வரேன் சார். நான் இப்ப சென்னையில லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு நாளைக்கு அங்க திரும்பி போன உடனே நான் உங்க ஆபீஸ்க்கே வர்றேன்னா we will meet in person. நீங்க சென்னையில இருந்தா அட்ரஸ் கொடுத்தா நாங்க போய் பாத்துறோம். சரிங்க சார். ரைட் சார். என் தம்பி ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் வாங்கியிருக்கானா, அது ட்ரைலேண்ட் நேர் ஆலங்குளம். ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா முன்னாடி, அவனே இன்வால்வ் பண்ணிக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா டெஃபினட்டா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். என்னுடைய ஒரு டவுட் சார். ஹலோ நான் கோவிந்தராஜன் பேசுறேன் சார். என்னுடைய சின்ன டவுட் ஒண்ணு, இந்த என்ரிச்டு ஃபார்ம்யார்டு மெனியூரோட சேர்ந்து சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா விடி இதையும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? போட்டா, ஏன்னா ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி நமக்கு
அந்த சாயில வர்ற பேத்தோஜன்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? எது எது சார்? இந்த என்ரிச்டு ஃபார்ம் யார்டு மெனூர் சொன்னீங்களா சார்? எப்படி தயார் பண்றதுன்னு சொன்னீங்க. அதோட சேர்ந்து நீங்க ஏற்கனவே நீங்க வந்து அந்த மக்குன பசு எரு, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ் இதெல்லாம் சொன்னீங்க சார். இது கூட சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி சேர்த்துக்கலாமா? அந்த 15 நாள் வந்து வச்சிருந்து போடும் போட இது ஏன்னா ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் அந்த மாதிரி தாராளமா சேர்க்கலாம். ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அசோஸ்பைர்லம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சார். எந்த விதமான தடையும் கிடையாது. அருமையா சூப்பரா இருக்கும். இதை விட அது வந்து சூப்பர் என்ரிச்டு ஃபார்ம் இன்னும் கேட்டீங்கன்னா 15 நாள் இது தண்ணி எண்ணி விடணுமா சார்? மெயின்டைன் பண்ணணுமா சார்? ஏதாவது அப்படியே விட்டா போதுமா, இல்ல அடிக்கடி டெய்லி தண்ணி விடணுமா அந்த 15 நாளைக்கு? தேவையில்லை, நாட் நெசசரி. அப்படியே ஹீட் பண்ணி நிழலான பகுதியில வச்சுக்கணும். இப்ப சொன்ன ஒரு கார்ட்லோடு ஃபார்மேட் மெனூர், சூப்பர், பொட்டாஷ், யூரியா, கால்சியம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 15 டேஸ்க்கு வந்து ஹீட் பண்ணி, இதெல்லாம் ஒண்ணும் இதுன்னு தேவையில்லை, மூடணும்னே தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நிழலான பகுதியில போட்டு கீப் பண்ணி நல்லா ஒரு கோபுர மாதிரி முட்டை போட்டு வச்சிருக்கோம். இது இன்னொரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ண போல இது வந்து ஒண்ணும் இதெல்லாம் தேவையில்லை. சூடோமோனாஸ் மாய்ச்சர்லாம் தேவையில்லை. நீங்க தண்ணி ஊத்தணும் போகணும் தேவையில்லை சார். இப்ப கெமிக்கல் கூட வந்து பயோ ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியுமா சார்? எதுங்க பயோ ஃபெர்டிலைசர்? சார் அவர் வந்து அதுல இல்ல தாராளமா பண்ணலாம். என்னன்னா என்ன காரணம்னா கேட்டாரு இல்ல என்ரிச்டு ஃபார்ம் யார்டு மெனூர் பண்றோம்ல. ஆமா சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ரிச்டு ஃபார்ம் யார்டு மெனூர் பண்ணி முடிச்ச பிறகு சரிங்க சார், அது கூட வந்து நம்ம இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் மத்த இதெல்லாம் ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே சார். அத 15 டேஸ் ஆயிரும் டைம். அதே டைம்ல பண்ணலாமா இல்ல 15 டேஸ் கழிச்சு அது என்ரிச் ஆனதுக்கு அப்புறம் அந்த இதை கலந்து மிக்ஸ் பண்ணணுமாங்க சார்? 15 டேஸ் கழிச்ச பிறகுதான், என்ரிச் ஆன பிறகுதான் நம்ம சொல்றோம். இப்ப இந்த ப்ராசஸ் முடிஞ்சு 15 டேஸ்ல வந்து என்ரிச்டு ஃபார்ம் யார்டு மெனூர் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்ற மாதிரி இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் உயிரியல் இது காரணிகள் இருக்குல்ல, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் அதெல்லாம் எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த விதமான இது வந்து பேட் எஃபெக்ட் இல்ல. அது வந்து எவ்வளவு கொடுக்கணும் சார்? அதாவது ஒரு வண்டிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க சார் ஃபார்ம் யார்டு மெனூர் கூட? ஒரு ஒரு பாட்லோடுன்னு சொல்றோம், ஒரு பெரிய டயர் வண்டி. சொல்லுங்க சார். ஒரு பெரிய டயர் வண்டின்னு சொல்லும் பொழுது சரிங்க சார், ஐ திங்க் வந்து ஒரு 350 கிலோ, 350 கிலோ, 300 முதல் 350 கிலோ வரும். அதாவது சார் அதிகபட்சம் வந்துனாக்கா வந்து ஒரு 500 கேஜிஸ் வருங்க. சரிங்க சார். 500 கேஜிஸ் அளவு போட்டாலே போதும். இல்ல சார், நான் அது ஓகேங்க சார். 500 கேஜி. அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, அந்த பயோ ஃபெர்டிலைசர் இது கிராம்ல போடணுமா இல்ல கிலோ கணக்கு எவ்வளவு போடணும் கேக்குறேங்க உங்ககிட்ட. சார் பயோ ஃபெர்டிலைசர் வந்து எந்த பயிருக்கு போடுறீங்களோ 10 கேஜி மிக்ஸ் பண்ணீங்க ஒரு ஏக்கருக்கு. சரிங்க சார். ஒரு எல்லாத்தையும் ஒரு 10 கேஜி போடுங்க. பயோ ஃபெர்டிலைசரை பொறுத்த வரையில சரிங்க சார். 10 கேஜி அசோஸ்பைர்லம், 10 கேஜி பாஸ்போபாக்டீரியா, 10 கேஜி ரைசோபியம் போடுங்க. 1 கிலோ வந்து ட்ரைகோடர்மா விரிடி போடுங்க. 1 கிலோ வந்து சூடோமோனாஸ் போடுங்க. நான் ஒரு சின்ன இன்டர்ஃபியரன்ஸ். அதாவது ஒரு எந்த பயிருக்கு நீங்க போடுறீங்களோ அந்த பயிருக்கு பரிந்துரைப்படி தேவையான அளவு உயிர் உரங்களை போடணும். இப்போ நீங்க நெல்லுக்கு போட்டீங்கன்னா எத்தனை பாக்கெட் ஒரு ஏக்கருக்கு போடுவோமோ அது, அதாவது சுமார் 10 பாக்கெட் வரை ஒரு ஹெக்டருக்கு போடலாம். ஒரு ஏக்கருக்கு 4 பாக்கெட், இது பரிந்துரை. சோ இதை பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இருந்தாலும் உயிர் உரங்கள் கொஞ்சம் அதிகமா போடுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது மேலும் நமக்கு நல்லதுதான். சரி, அடுத்ததாக திரு காஜா மொய்தீன் சார் பேசுறதுக்கு கேக்குறாங்க. காஜா சார் பேசுங்க ப்ளீஸ். ஹலோ சார் ப்ளீஸ் வாங்க சார். அன்மியூட் பண்ணிக்கிங்க. மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஹலோ, ராஜீவ் சார் வந்து நல்ல விளக்கமா சொன்னாங்க மானாவாரி சாகுபடி முறைகளை. ஒரு விவசாயி
தெளிவுபடுற மாதிரி அருமையான ஒரு தலைப்பு, அருமையான ஒரு விரிவுரை. ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. பிறகு சார், இந்த விதை நேர்த்தி, விதை கடினப்படுத்துதல், ரெண்டு இருக்கு. விதை நேர்த்தின்னு சொல்லல, விதை கடினப்படுத்துதல். இந்த விதை நேர்த்திக்கும் விதை கடினப்படுத்துதலையும் நம்ம ரொம்ப நாள் அந்த கேசிகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப எனி ஆர்கானிக் மெத்தட்ல அது இப்ப எல்லாரும் ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்றாங்களே, அவங்க அந்த கேசியலை உபயோகிக்க மாட்டாங்க. மானாவாரி சாகுபடியில இந்த கேசியலுக்கு பதிலாக எந்த வேற ஏதாவது ஒரு அங்கக பொருளை வச்சு அதை விதை நேர்த்தியோ அல்லது விதை கடினப்படுத்துதலையோ பண்ணிக்கலாம். பிறகு என்ரிச்சடு, அடுத்த கேள்வி அதையும் சொல்லிடும், ஏன்னா அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அதனால அதுக்கு பிறகு இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம், ஊட்டமேற்றிய தொழு உரத்துல என்னென்ன சேர்க்கணுங்கிறது சேர்த்து ஊட்டமேற்றிய உரம் கொடுக்குறாங்க. இப்பொழுது இந்த ஆர்கானிக் கல்டிவேஷன்ல நிறைய வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருந்தா இந்த இது பஞ்சகாவியா அது இதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் ஊட்டமேற்றிய தொழு உரத்துல சேர்த்து கொள்வோம். ராசு சார் அன்மியூட் பண்ணிக்கிங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது சார் கேட்ட மாதிரி ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்கும் போதும் சரி, அத மாதிரி சீட் ஹார்டனிங் டைம்லயும் சரி, கெமிக்கல்ஸுக்கு பதிலாக ஆர்கானிக்ல ஏதாச்சும் செய்ய முடியுமா, ஆர்கானிக் தொழில்நுட்பங்கள் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்கானிக் தொழில்நுட்பம் சொன்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச ஆர்கானிக் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில ஒண்ணு இந்த இது இருக்குல்ல, சாணிப்பால் இருக்குல்ல. சரி சரி, சாணிப்பால் சொல்லுங்க. ஆமா சார், கொஞ்சம் எக்ஸிட் ஆயிட்டாரு, திருப்பி வருவாரு, இப்ப வந்துடுறாரு. சொல்லுங்க. சோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு ராசு சார் வந்துட்டாங்க. ராசு சார் கொஞ்சம் ஹலோ சார், நெட் ப்ராப்ளம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவரு வரட்டும், ஒரு நிமிஷம் சார். காஜா சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவரு வந்துட்டார். அந்த சாணிப்பால், ஆமா சாணி, பச்சை சாணி, அது கொஞ்சம் போதும் தண்ணீர்ல கலந்து அத நாம அதுல சீடை நாம பண்ணி ஒரு அதுக்கு ஒரு 24 hours டைம் வச்சிருந்து நாம அதை நாம இது பண்ணோம்னாக்கா அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். இல்ல விவசாயிகள் அந்த காலத்துல இருந்தே செய்யறாங்களா? இப்ப விவசாயிகள் அந்த காலத்துல இருந்தே செய்துட்டு இருக்காங்களா விதை கடினப்படுத்துதல்? இல்ல, கிடையாது. விதை கடினப்படுத்துதல் அதாவது எப்பனாக்கா இது அந்த காலத்துல இருந்து இல்ல, இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 years நம்ம இது செஞ்சிட்டு இருக்காங்க சார். விவசாயிகள் இந்த விதை கடினப்படுத்துதல் ஒரு அதாவது பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த சேலம், ஈரோடு, நாமக்கல் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரோக்ரெசிவ் ஃபார்மர்ஸ். அவங்களுக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி ஓரளவு தெரியும் சார். நாம சொல்ற இந்த சீட் ஹார்டனிங் டெக்னாலஜி அந்த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஃபார்மர்ஸ் ஃபாலோ பண்ணி நல்லா அவங்க அதனுடைய பெனிஃபிட்டை அவங்க பார்த்திருக்காங்க. சரி, இந்த விதை கடினப்படுத்துதல் மூலம் பயிர் வேகமா வருமா அல்லது அதனுடைய வளர்ச்சியில ஏதாவது மாற்றங்கள் தெரியுமா? விதை கடினப்படுத்துதல் முக்கியமான இது என்னன்னா, ஜெர்மினேஷன் உங்களுக்கு சாயில் மாய்ச்சர் இல்லாத டைம்ல கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது சாயில் மாய்ச்சர் இப்ப நாம சோ பண்ணும்போது கொஞ்சம் மாய்ச்சர் கம்மியா இருக்கு. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லலாமா? சொல்லுங்க சார். ராசு சார் சொல்லுங்க. அதாவது நம்ம சீட்ஸ சோ பண்ணோம்னா நார்மலா ஒரு 1 weekல ஜெர்மினேட் ஆகி அது 2 லீஃப் ஸ்டேஜ் வரும், அதுக்கப்புறம் 4 லீவ்ஸ் வரும், அப்படி வரும். அதே சமயத்துல இப்ப சாயில் மாய்ச்சர் ஆப்டிமம் மாய்ச்சர் இல்லைன்னு சொன்னா அந்த சீடு என்ன ஆகும்னாக்கா, அதாவது நம்ம சீட் ஹார்டனிங் பண்ணும்போது உறக்க நிலையில இருக்கும். சீட் டார்மன்சி மாதிரி அது கொஞ்ச நாளைக்கு, சீட் டார்மன்சின்றது இட் இஸ்
டிஃபரெண்ட் டெக்னாலஜி. சீட் டார்மன்சின்றது அதனுடைய ஜெனட்டிக் கேரக்டர். அட் தி சேம் டைம் இந்த நம்ம சீடு ஹார்டனிங் பண்ணும்பொழுது இந்த டெக்னாலஜி வந்து, அதாவது சீடு வந்து அப்படியே நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கும். திரும்பவும் ஒரு 15 டேஸோ 20 டேஸோ கழிச்சு ஒரு நமக்கு வந்து போதுமான அளவு மாய்ச்சர் கிடைக்கும் பொழுது அந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி வரும். அதுதான் இந்த சீடு ஹார்டனிங்குடைய முக்கியமான வந்து ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீட் growth நல்லா இருக்கும், அப்புறம் சீட் செட் நல்லா இருக்கும், சீட் மெச்சூரிட்டி ஏர்லியரா இருக்கும். அட் தி ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு இதனால வந்து ஒரு 25% டெஃபினட்டா வந்து 25 to 30% வந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதான் அந்த சீட் ஹார்டனிங்குடைய முக்கியமான தத்துவம். சார் ராசு சார் சொன்னதோட கூட 1-2 சப்ளிமெண்டரி இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது நாம சீட் ஹார்டனிங்க்கு யூஸ் பண்றது மோஸ்ட்லி வந்து பொட்டாசியம் கெமிக்கல் தான் யூஸ் பண்றோம். ஆமா, பொட்டாஷுக்கு இயற்கையாவே வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சோ அது ஒன்று இருக்கிறது. அதனால வந்து விதைகள் வளரும் போது வறட்சியை தாங்கிறதுக்கு அது ஒரு சக்தி கிடைக்குது. என்ன ஒண்ணு, அந்த இதை பொறுத்தவரையில பொட்டாஷ் நாம சேர்க்கிறதுனால வேர்கள் வளர்ச்சி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஃபாஸ்ட் வேர் வளர்ச்சி வந்து சீக்கிரமா வளர்றதுனால அது வந்து நிலத்துல கொஞ்சம் ஆழமா போயிடுறதுனால அதுவும் ஒரு காரணம் என்று விஞ்ஞான ரீதியாக சொல்லுகிறார்கள். இது தவிர சார் வந்து காஜா சார் என்ன ஒரு தகவல் கேட்டாங்க, அதாவது சப்ஸ்டிடியூட் ஃபார் இது சீட் ஹார்டனிங். சீட் ஹார்டனிங்க்கு சப்ஸ்டிடியூட்டாக எனது மனைவி டாக்டர் MS நிர்மலா ரீஜன மண்டல ஆராய்ச்சி நிலையம் அருப்புக்கோட்டையில ஒர்க் பண்ணாங்க. அந்த சமயத்துல she developed a technology. அது என்ன அப்படின்னு கேட்டா, பருத்தி பயிரில் புங்கம் லீஃப் பவுடர், புங்கம் விதை பொடியை கலந்து இது சீட் ஹார்டனிங் செஞ்சா அது வந்து நல்ல வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை பருத்தி பயிரில் கொடுப்பதாக கண்டுபிடித்தாங்க. சோ அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா அது டெவலப் பண்ணாங்களா, அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த சமயத்துல சயின்டிபிக் ஒர்க்கர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அப்ரூவ் ஆச்சுது. சோ இவ்வாறு சில ஆர்கானிக்ல சில இதுகள் இருக்குது. அதிகபட்சமான தகவல்கள் தெரியல. அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து அபிஷியலாக அதிகபட்ச தகவல்கள் தெரியல. நாம ஒரு இந்த ஊட்டமேற்றிய உரங்கள்ல இப்பொழுதுக்கு சொல்றாங்கல்ல பஞ்சகாவியா, அதுல இப்போ உள்ள ஆர்கானிக் அங்கக சாகுபடியில இப்ப சொல்லக்கூடிய அந்த அந்த இடுபொருள்கள்ல இப்ப எதை சேர்த்துக்கலாம்? நான் சொல்றது ஊட்டமேற்றிய உரம் தான் அந்த காலத்துல இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுமே இது வரைக்கும் கேட்கல. இப்போ வந்திருக்கிற அந்த பஞ்சகாவியா அமுத கரைசல் அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் அதுல சேர்த்துக்கலாம். தாராளமா சேர்க்கலாம் சார். அதுல வந்து எந்த விதமான வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டும் கிடையாது. நிச்சயமா வந்து நீங்க ஊட்டமேற்றிய தொழு உரம் கூட நீங்க அமுத கரைசலா இருந்தாலும் சரி, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருந்தாலும் சரி, மைக்ரோரைஸாவா இருந்தாலும் சரி, எனி ஒன் ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் யூ கேன் combine with enriched farmyard manure without any hesitation. நன்றி. There is no harmful effects. சார் இது கூட கவ் யூரின் ஆட் பண்ணலாமாங்க சார்? இப்போ வந்து ஃபார்ம்யார்ட் மேன்யூரோட கவ் யூரினை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுங்களா? சோ அதாச்சும் வாய்ப்பு இருக்கா சார்? இந்த enriched farmyard manure கூடயா அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமாங்க சார்? கவ் யூரின்ல நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஏதாவது வறட்சி தாங்கக்கூடியது, இல்ல அந்த முளைப்பு திறன் நல்லா இருக்குது, ஏதாச்சும் சான்சஸ் இருக்குங்களா? விதை நேர்த்திக்கு தனிப்பட்ட முறையில சொன்னதாக தகவல் தெரியல. பட் அவற்றை வந்து நிலத்துக்கு இடுறதுனால நல்ல பயன்கள் இருப்பதாக சொல்றாங்க. என்ன தனிப்பட்ட முறையில விதையில அதை நேர்த்தி செய்யறதாக தகவல்கள் இல்லை, எனக்கு தெரிந்த அளவுக்கு தகவல் இல்லை.
சார் விதை நேர்த்திக்கல சார். இப்போ என்ரிச் பண்றதுக்காக நான் கேக்குறேன் சார். அது கூட ஏதாவது சொல்லுங்க. என்ரிச்சுக்கு ஏதாச்சும் இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார் இந்த கவி யூரின் கொடுக்கும்போது? என்ரிச்ல வந்து கவ் யூரின் சேர்க்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். ஃபார்மியார்ட் மேன்யூர் கூட என்ரிச் இதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேக்குறேன். அதாவது என்ரிச் பண்ண பிறகு நம்ம என்ரிச் பண்றது சில இதெல்லாம் சொல்லிட்டோம், காம்பவுண்ட் சொல்லிட்டோம். அது பண்ண பிறகு நீங்க எனி ஆர்கானிக் காம்பவுண்ட் மேபி இன்க்ளூட், அதுல ஒண்ணும் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் கிடையாது. அதனால வந்து எந்த விதமான இது growth அஃபெக்ட் ஆகுறதோ மற்றபடி வந்து கிராப்ல வந்து ஏதாவது பாதிப்பு வருதோ எதுவும் இருக்காது. நிச்சயமா வந்து நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எது சேர்த்தாலும் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் கிடையாது, தீமைகள் எதுவும் இல்லை. ஓகே சார். ரைட். வேற டாக்டர் முருகேசன் எதுவும் பேசுறீங்களா சார்? வாரம் சார். இப்ப வாரம் அதாவது இப்ப வந்து சார் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒண்ணு அனுப்பியிருக்கேன், ஒரு டேட்டா அனுப்பியிருக்கேன். சரியா? வாட்ஸ்அப் உங்களை வாட்ஸ்அப்ல திறங்க, கொஞ்சம் திறந்து வச்சுக்கோங்க, சொல்ல முடியும் சொல்லுங்க. அதுல வந்து சீடு கார்டனிங் இன் ரைஸ்ல வந்து பொட்டாசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, பஞ்சகவியா அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அதுல வந்து பொட்டாசியம் குளோரைடு யூஸ் பண்ணதுல சீடு ஜெர்மினேஷனு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. ஆனா பஞ்சகவியா அதுல எல்லாம் குறையுது. ரைட்டா? பஞ்சகவியா இதெல்லாம் குறையுது. இது காரணம் என்னவா இருக்கும்னா, இவங்க சொல்ற பஞ்சகவியா வேற, கோயில் உள்ள பஞ்சகவியா வேற. சரியா? இன்னைக்கு வந்து அங்கக விவசாயிகள்னு ஒரு குரூப்ல சொல்றாங்களே, ஒரு வித்தியாசமான குரூப் இருக்கு. அவங்க சொல்ற பஞ்சகவியா வேற, உண்மையான பஞ்சகவியா வேற. உண்மையான பஞ்சகவியா வந்து அநேகமா இதை பாதித்திருக்காது. அது ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், வேற வேணா அது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. அதை என்ன ட்ரீட்மெண்ட் 6-7 வந்து பஞ்சகவியா கவுடங்கு, ட்ரீட்மெண்ட் 1 வந்து அன்ட்ரீட் செக். ரைட்டா? ட்ரீட்மெண்ட் 1 வாட்ஸ்அப்ல இருக்கு. ட்ரீட்மெண்ட் 1 வந்து பாத்துங்க, எது அன்ட்ரீட் செக் எல்லாம் பாத்துங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கோயில்பட்டியில பண்ணதுல அவங்க ட்ரையல் கொடுத்தது பருத்திய வந்து பூச்சி மருந்தோட 12 மணி நேரம் சோக் பண்ணி வையுங்க, வச்சுட்டு விதைங்கன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி 90% முளைக்கல, 10% தான் முளைச்சிச்சு. ரைட்டா? அது வெறும் தண்ணியை சோக் பண்ணதும் 10%, 15% முளைச்சிச்சு. இது முளைச்சிச்சு. அதுக்கு பேர் வந்து அன்னைக்குள்ள அக்ரானமிஸ்ட் கேட்ட என்ன சொன்னாங்க, ஏன் முட்டாத்தனமா பண்ணிருக்க, 6 மணி நேரத்துக்கு மேல பண்ணக்கூடாது பருத்திக்குன்னு சொன்னாரு. மத்த கிராப்புக்கு தெரியல, ஆனா கிராப் டிஷன் கேட்ட போய் வெரிஃபை பண்ணேன், அதுல 8 மணி நேரம் போட்டிருக்கு. பொதுவா வந்து 6 மணி நேரத்துக்கு மேல சோக் பண்ணினால் பருத்தியை பொறுத்தவரை, நான் மத்ததை பத்தி பேசல, என்னுடைய அறிவு வந்து பருத்தியோட நின்றுக்கிடுது. ரைட்டா? பருத்தியில் வந்து முளைப்பு திறன் பாதிக்கும், மாணவர் இல்ல. இது மாணவர்ல பண்ண ஆராய்ச்சி தான். அது நிறைய மீட்டிங் டிஸ்கஸ் நடந்துச்சு. ஆனா பூச்சி நோய் குறையுது. எதனால? அந்த பூச்சி மருந்துனால பூச்சி கிடையாது, ஆனா விதை முளைக்கல. அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க, பூச்சி நோய் குறையுது. நான் என்ன, பூச்சி நோய் குறையிறது இருக்கட்டும், விதை முளைக்கலன்னா மாணவர் சரி மண்ணா போயிடுவான்ட்டேன். அதனால இந்த ரிசல்ட்டை வந்து ஃபர்தரா அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது ஒண்ணு சார். இதான் சொல்லணும்னு இருந்தேன், இதைத்தான் சொல்றேன் சார். ரொம்ப இந்த ஃபண்டமெண்டல் ஆகா சொன்னாங்க பொட்டாசியம். இன்னொன்னு என்னன்னா, பொட்டாசியங்களோட இயற்கையா செயற்கையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. சரியா? பொட்டாசியங்கள இயற்கையா செயற்கையான பொட்டாசியங்களோடு சூடாட்டுல மண்ணில் வெட்டி எடுத்து கொண்டாந்து கொடுக்கறது. அப்புறம் வந்து இன்னொன்னு ஞாபகம், ஒருத்தர் இயற்கை விவசாயி கேட்டாரு, கவு யூரினை சேர்க்கலாம். எதுல சேர்க்கலாம்? அந்த என்ரிச்டு பண்றதுக்கு முந்தி சேர்க்கலாம். ஆனா கவு யூரினை, கவு ஃப்ரெஷ் யூரியனையோ, மனுஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் யூரியனையோ, ஃப்ரெஷ் கவுடங்கையோ, ஃப்ரெஷ்ஷா உள்ளதை பயிருக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அந்த விவசாயத்துல ஒரு ரூல் இருக்கு. மனிதனுடைய சாணி, மனிதன் சாணியோ, மாட்டு சாணியோ, மனிதன் யூரியனோ, மாட்டு யூரியனையோ ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணா அது அப்ரூவ் கிடையாது. இவர் சார் ராசு சார் சொன்ன மாதிரி என்ரிச் பண்ணுவதற்கு முன்னால் யூரியனை சேர்த்துக்கலாம். ரைட்டா? அடுத்து வந்து என்னைய பொறுத்தவரை சூபாபில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க நிலத்துல எங்க அப்பா வந்து ஓசில கிடக்கு நிறைய வாங்கி போட்டாரு. அது வேறு ஓடி பெரிய ஃபாரஸ்டா ஆயிடுச்சு.
வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில இந்த கிளைசெல்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, மான்சாண்டோ மேல ஒரு கேஸ் போட்டு வாங்கியிருக்காங்க. அந்த கிளைசெல் தான் கை கொடுத்து, இல்லாட்டி எனக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் ஆகும். நான் கரும்பு வெட்டி எங்க அம்மா ஒரு ஒரு 1,00,000 கரும்பு வெட்டி விற்பாங்க. ஒரு 25,000 செலவுக்கு சூபாப்பெல்லாம் எடுப்பாங்க. இதே சொல்லியாயிரும். அப்புறம் நான் வந்து ஒரு 2,000 ரூபாய் செலவச்சு ஃபுல்லா ஒடிச்சிட்டேன். அந்த கிளைசல் போட்டு அந்த இந்த சூபாவில் முளைக்கிறதெல்லாம் 2 வருஷத்துல ஒடிச்சிட்டேன். அதனால சூபாவில் போடுபவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுட்டு அண்ணாந்து பார்த்து உட்கார்ந்துடக்கூடாது. இந்த வரி தோலை 2 வருஷம் வயக்காட்டுக்கு போகாம இருந்தீங்கன்னா சூபாவில் வந்து படர்ந்துடும். மாடு வளர்க்குறவங்க சூபாவில் போடுங்க. அது ஒண்ணு ரைட்டா. இன்னொரு கேள்வி வேணா, எதுக்கு எடுத்தாலும் மண்ணில் தண்ணியை உறிஞ்சுன்னு ஒரு கேள்வி வருது. இந்த சீமக்கருவிலைக்கும் அப்படிதான் வருது. சீமக்கருவில தண்ணி உறிஞ்சிருது, மாடு செத்து போவோம், ஆடு செத்து போவோம் சொல்லுவாங்க. ஆனா எங்க ஊர் ஆடெல்லாம் அந்த சீமக்கருவில காயதான் திங்குது. நான் சீமக்கருவில மரத்துக்குள்ள படுத்து கிடந்திருக்கேன். 10 நைட்டு வந்து எங்க ஊர்ல காட்டு பண்ணி வளர்க்கறதுக்காக காவல் கிடப்போம். எங்க மாமன் மச்சாலாம் துப்பாக்கி வெளியே நிற்பாங்க. நாங்க வந்து அது உள்ளதான் படுத்து கிடப்போம். எங்களுக்கு ஒன்றும் ஆகல. அதனால இதோட வந்து இந்த ப்ரோஸ் ஆபீஸ்ல அந்த சீமக்கருவில எல்லாம் நல்ல உரம் கூட. சீமக்கருவில எடுத்த இடத்துல சோளம் போட்டா அருமையா வரும். அது ஒண்ணு ரைட்டு. மிக நன்றி, வணக்கம். நன்றி சார். திரும்ப டாக்டர் முருகேசன் அவங்க கொடுத்த எனக்கு அனுப்பின இந்த டீட்டெயில்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன தகவல் சொல்றேன். அதாவது ஒரு சீட் ட்ரீட்மெண்ட் சில ஒரு 5-6 காம்பனன்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் ஒரு இது போட்டிருக்காங்க. T1ங்கிறது கால்சியம் குளோரைடு கலந்த 1% கால்சியம் குளோரைடு கலந்து செஞ்சிருக்காங்க. அப்புறம் T2 வந்து 1% பொட்டாசியம் குளோரைடு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் KNO3 1% கலந்திருக்காங்க. சோடியம் குளோரைடு 1% கலந்திருக்காங்க. கவுடங் 10% கலந்திருக்காங்க. பஞ்சகவியா 3% கலந்திருக்காங்க. இத்தனை டெஸ்டிங் பண்ணதுல இவங்களுக்கு கிடைச்ச இது என்ன ரிசல்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்குது. ஆனா அதுல பெஸ்ட் ரிசல்ட் எது கொடுத்துருக்குதுன்னா கால்சியம் குளோரைடு சொல்யூஷன்ல விதை நிறுத்தி பண்ணதுதான், சீட் ஹார்டனிங் பண்ணதுதான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குது. அதனால கால்சியம் குளோரைடை நாம பரிந்துரை பண்ணலாம். பட் இயற்கை விவசாயிகள் அங்க விவசாயம் செய்பவங்க வந்து கவுடங்க்கு போகலாம், அல்ல பஞ்சகவியா பயன்படுத்திக்கலாம். 3% பஞ்சகவியா அல்ல 10% கவுடங் கலந்துக்கலாம். இது வந்து TNAயோட ஆய்வு முடிவுகள். நன்றி. சரி சார், வேற எனி அதர் क्वेश्चन சார்? சார் இன்னும் ஒரு சின்ன இது இருக்கு. சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, அந்த போன மீட்டிங்ல ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த பயோ கண்ட்ரோல்ல சார் கந்தசாமி சாரோட ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. அவர் சொன்னது என் காதுல விழல. அவரு பிறகுதான் நம்ம வீடியோவை பார்த்தேன். சக்சஸ்ன்னு வந்துச்சு. இந்த சக்சஸ்ங்கிறது ஸ்பினோசாய்டு ரைட்டா. ஸ்பினோஸோட ரெக்கமெண்டேஷன் 0.2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கை ஸ்ப்ரே இருக்கு. இதான் ரெக்கமெண்டேஷன். இது வந்து ஆர்கானிக்கலி அப்ரூவ்டு பெஸ்டிசைட், ஆர்கானிக்கலி அப்ரூவ்டு சிந்தட்டிக் பெஸ்டிசைட். சிந்தட்டிக் பெஸ்டிங்கிறத விட ஒரு பூசணத்துல இருந்து நம்ம இது ஸ்டெப்டோசைக்ளின் சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்டெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக் தயாரித்த எந்த பங்கஸ்ல மாதிரி அது மாதிரி குரூப் பங்கஸ்ல இருந்து எடுத்த ஒரு பொருளை வந்து ஸ்பினோசாய்டுன்னு இருக்காங்க. அத வந்து சாரு சொன்ன மாதிரி சக்சஸ்ங்கிற பேர்ல இருக்கு, வேற நிறைய பேர்ல இருக்கு ரைட்டா. அது ட்ரெயின் நேம் இருக்கு. இது வந்து நம்முடைய குரூப் தகவலுக்காக சொன்னேன். ஓகே சார், தேங்க்யூ. ஏன்னா அன்னைக்கு நமக்கு ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆச்சு. சார் வயசு கம்மி உடனே. ரைட் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற ஏதாச்சும் கேள்விகள் கேட்க வேண்டியது இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். இன்றைய பங்கேற்பாளர்கள் வேற எதுவும் கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குதா சார்? சார் அப்புறம் ஒண்ணு சொல்லிடலாமா? சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா, முந்தைய இந்த குரூப்ல ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த இன்டர் கிராப் பத்தி இதுல லைட்டா சொல்ல எனக்கு சீட் அவுட் பண்ணி அவங்க இன்னைக்கு இப்ப இந்த வாரம் சீட் அவுட் பண்ணி அடுத்த வாரம் முளைக்க வச்சுட்டாங்க வச்சுங்களா. முளைச்ச பிறகு ஒரு கேள்வி வரும், எந்தெந்த இன்டர் கிராப் போட்டா நம்ம தாஜா நவீன் சாரே யாரோ கேட்டாங்க. இதுல வந்து சோளத்துக்கு வந்து மொச்சை இருக்குல்ல, மொச்சை பயிறு 4:1 போட்டோம்னா தண்டு தொலைப்பான்னு குறையும். மொச்சை போட்டா மொச்சையோட வாசனை வந்து அந்த பீட்டோட மூவ்மெண்ட்ஸை குறைக்கும்.
அடுத்து வந்து நிலக்கடலை மானாவாரி பயிருக்கு வந்து சுற்றி வேற ஒரு ஒவ்வொரு அரை ஏக்கர் சுற்றியும் ஒரு 50 ஆமணக்கு செடி போடலாம். நீங்க பாட்டுக்கு 500 ஆமணக்கு இடிச்சு போட்டீங்கன்னா அதை கண்காணிக்க முடியாது. 50 ஆமணக்கு செடி ஒரு அரை ஏக்கர் சுற்றி 50 ஆமணக்கு செடி போட்டு மழை பெஞ்சு ஏதாவது மழை பெய்யும் இல்ல, கடலை முளைச்சு நல்லா ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு மழை வரும். அந்த மழையில வந்து ஆமணக்குல இந்த இது புழு, அந்த புகையில புழு பொருடினியா புழுன்னு ஒரு புழு முட்டையிடும். கூட்டா முட்டையிடும். ஒரு முட்டைக்குள்ள ஒரு 300 புழு தான் இருக்கும். ஒரு தாய்ப்பூச்சி ஒரு 5ல இருந்து 10 முட்டை வச்சுங்களேன். 5 முட்டைக்குள்ளன்னா ஒரு 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 3000 புழு தான் இருக்கும். இந்த முட்டைக்குழுவெல்லாம் இந்த முட்டை அந்த அதை அப்படியே நம்ம நடந்த மானாவாரி இடத்துல அப்படியே, ஆனா ஒண்ணு பாத்து கெட்டது பிஞ்சை பாராம்பு கெட்டது அஞ்சேன்னு இன்னொரு பழமொழி இருக்கு. இருந்தாலும் நமக்கு நம்ம வயலை நம்ம தான் பார்க்கணும். அது பிஞ்சனாலும் பார்த்து நல்லா பண்ணுங்கிறதுக்காக ஆமணக்கு செடி அப்பப்ப 3 நாளைக்கு ஒருக்கா பார்த்தோம்னா எந்த ஆமணக்குல இலை வெள்ளையா இருக்கோ அந்த இலை கிட்ட போய் திருப்பி பார்த்தா ஒரு 300 புழு இருக்கும். இலைய புடுங்கி காலத்தை தேய்ச்சிடணும். நம்ம தான் ஆமணக்கு தான் போட்டோமே பேசாம துண்டவரி தோல்ல போட்டான்னு போயிட்டோம்னா ஒரு இலையில 300 புழு, 10 இலையில 10 × 300 3000 புழு நம்ம வயக்காட்டுக்குள்ள இறங்கிச்சுன்னா அது தேடி கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? இது ஒரு விஷயம். அடுத்து வந்து நிலக்கடலையிலேயே இன்னொரு ஊடு பேரு கம்பு இருக்குல்ல, கம்பம்புல்னு சொல்லுவாங்க. கம்பம்புல்லு அல்ல பெனிசீட்டம் கம்புன்னு ஒரு இதனை உண்டு. சோளம் கம்பு சொல்ற மாதிரி கம்பு. அதை வந்து 6 வருஷம் நிலக்கடலைக்கு 1 வருஷம் கம்பு போட்டோம்னா அந்த குருள் பூச்சி இருக்குல்ல, இலைய சுருக்கி அல்ல இலைய மடக்கி ஒரு புழு வந்து இருக்கும். அந்த இலை அந்த அப்ப தூரத்துல இருந்து பார்த்தா நிலக்கடலை பயிர் மானாவாரி பயிர் தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி தெரியும். அதுக்கு இது பண்ணோம். இது போக முக்கியமானது ஒண்ணு சிவக்கம்பு கம்பளி பூச்சி. மானாவாரியில சிவக்கம்பளி பூச்சி எப்போதும் வராது. எந்த வருஷம் வறட்சி ரொம்ப இருந்திருக்கோ அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு நல்ல மழை பெய்யும். அந்த மழை சமயம் தான் அந்த ரெட் கேரி கேட்டர்பில்லர் சிவப்பு கம்பளி பூச்சி வரும். இது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சமயம் வரும். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில வந்து ஏப்ரல் மே, அப்படியே இப்போ வந்து ஈரோடு தாண்டி போனோம்னா ஜூன் ஜூலை, அப்படியே விருதாச்சலம் போனீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட், அப்படியே திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், அப்படியே சிங்கமுனேரி போனீங்கன்னா அக்டோபர் நவம்பர், இங்க செவளி குஞ்சு வரும். இது நிலக்கடலை மட்டும் இல்ல, மானாவாரி பயிர்ல அப்படி அதுக்கு அதை கண்காணிக்கிறதுக்கு வந்து கவுப்பி அட்டைப்பயிர், கவுப்பின்னு இருக்குல்ல அட்டைப்பயிர், தட்டைப்பயிர் வந்து வயலை சுத்தி போட்டிருந்து இந்த மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா மழை பெஞ்ச 3ஆவது நாள் 4ஆவது நாள் இந்த சிவப்பு கம்பளி பூச்சி முட்டையிடும். அந்த முட்டைகளை பொறுக்கி அழிக்கணும். முட்டை குவியலா இருக்கும், கூட்டமா இருக்கும், அதை அழிக்கணும். இது வந்து இது நிலக்கடலை. இது பருத்திக்கு ஊடு பேர் என்னன்னா, பருத்தியில மானாவாரி போடும் போதும் பருத்திக்கும் ஒவ்வொரு அரை ஏக்கரை சுற்றியும் சோளத்தை நெருக்கமா விதைக்கணும். ஒரு அடி ஏலத்துக்கு சோறு மாதிரி, ஒரு காமுடி சோறு மாதிரி நெருக்கமா விதைச்சோம்னா வெளியில இருந்து ஒரு பூச்சி உள்ள வராது. அடுத்து அந்த ஒவ்வொரு அரை ஏக்கருக்கு சுற்றியும் சோளத்தை விதைக்கணும். அப்புறம் இன்னொரு அரை ஏக்கரை சுற்றி, ஏன்னா வந்து ஒவ்வொரு 10 ஏக்கரை சுற்றி சோளத்தை விதைச்சு ஒரு பிரயோசனமும் கிடையாது. பூச்சி மேல விறந்து கிளோடி வந்தாலும் வந்துடும், காத்துல ஏறியால ஒவ்வொரு அரைக்கு சொல்லணும். இந்த ஒவ்வொரு அரை ஏக்கருக்குள்ளேயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50 ஆமணக்கு செடி அந்த சோளத்துக்குள்ள வட்டமா போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஊடு பயிர் என்னன்னா 2 வருஷைக்கு ஒருக்கா உளுந்தோ பாசிப்பயிரோ அல்ல சீனி வரக்காய் மானாவாரியில் இதுல உளுந்து அல்ல பாசிப்பயிர் போட்டோம்னா இலை தத்து பூச்சி. நீங்க பாத்தீங்கன்னா பருத்தி செடி வளர்ந்த உடனே ஒரு 20 நாள்ல இலை மஞ்சள் ஆகும், ஒரு 30 நாள்ல இலை ஓடுறது வந்து இலத்திட்டு ஓரம் வந்து பழுப்பு கலர் ஆகும், அப்புறம் மாதிரி நொறுங்கும். இது எல்லாரைய பத்திலாம் ரொம்ப உண்டு. பீட்டி காட்டன்லயும் வரும், சில பீட்டி காட்டன்ல வராது. அதுல வந்து அந்த தத்து பூச்சி எதிர்ப்பு திறன் இருக்கு. KC1 KC2 பருத்தி அல்ல SCPR2 தாங்கு திறன் உண்டு. அந்த பூச்சிக்கு அந்த பூச்சியுடைய தாக்கம் வந்து உளுந்து பாசிப்பயிறு 2 வரிசை பருத்திக்கு 1 வரிசை போட்டா வராது. இதோட சீனி வரக்காய் போட்டோம்னா காய்ப்புழு தாக்குதலும் குறையும், அந்த தத்து பூச்சி தாக்குதலும் குறையும். இது ஒரு சின்ன பாயிண்ட் தான். மிக நன்றி, வணக்கம். நன்றி சார். இதுவரைக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் அருமையாக பகிரப்பட்டன. நமது இன்றைய தகவல் தெரிவிப்பாளர் திரு K. ராசு அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் இன்றைய நிகழ்ச்சிக்காக
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிய பல தகவல்கள், நிறைய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் தொழில்நுட்ப உதவி உதவி செய்த டாக்டர் என் முருகேசன் மற்றும் இதர நண்பர்களுக்கும் நமது குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நமது குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.